மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி 250. பாத்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல லோக்சபா அதாவது மக்களவை அப்புறம் ராஜ்யசபா மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு 2 அவை இருக்கும். நம்ம பார்த்திருப்போம் ராஜ்யசபா சரிங்களா. அதுல ராஜ்யசபானாதான் மாநிலங்களவையில அதிகபட்சமா எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 250. இப்போ மக்களவைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மூலமா தேர்வு செய்வாங்க. எலெக்ஷன் மூலமா மக்கள் ஓட் பண்றது மூலமாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அதுவே ராஜ்யசபா மாநிலங்களவை அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஓட் பண்றதன் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. சோ மொத்தமா ஒரு 250 உறுப்பினர்கள் வரைக்கும் மாநிலங்களவையில் இருப்பாங்க. அதுல 12 பேரை பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. எப்படி அந்த 12 பேரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா கலை, இலக்கியம், தொழில், விளையாட்டு இந்த மாதிரியான முக்கியமான துறைகள்ல சிறந்து விளங்குறவங்கல ஒரு 12 பேரை பாத்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக மாநிலங்களவையில குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. மீதமுள்ளவங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது நடத்தப்பட்டது. அது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதன் மூலமா ஒரு 6 பேர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாவதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த 6 பேர் யாருன்னா திமுக சார்பில் பி வில்சன், கவிஞர் சல்மா சிவலிங்கம், அப்புறம் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன், அதிமுக சார்பில் தனபால் மற்றும் IS இன்பதுரை ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க.